ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பெண்ணாகர வட்டாரத்தை ஒளிஞ்சுகிற கர்த்தருடைய சேனாபதிகளாகிய ஊழியர்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் காலத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை எங்கள் சபையின் வாக்குத்தத்தம் சங்கீத புஸ்தகம் 147 அதிகாரம் 14 வசனம். அவர் உன் எல்லைகளை சம்மானம் உள்ளவளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். வீட் கோதுமை, உச்சிதமான கோதுமை, தரமான கோதுமை, வெளியேற பெற்ற கோதுமை. கர்த்தர் நம்மை இந்த 2026 ஆண்டில் கர்த்தர் நம்மளை விலை உயர்ந்த கோதுமையாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் நம்மளை திருப்தியாக ஆஸ்வதிக்க வேண்டுமானால் நாம் எதில் திருப்தி அடையக்கூடாது. முதலாவதாக நீதிமொழிகள் 20:13 வசனம். துக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்தினாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாத திருப்தியாவாய். நாம் தூக்கத்தை விரும்பக்கூடாது. சிம்சோன் தூங்கினான், பாவத்தை விழுந்து போனான், கண் இழந்து போனான். கண் என்பது கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம். ஊழியம் பறிபோனது, கர்த்தர் நோக்கம் தடுமாறினது. தூக்கத்தை விரும்பின பேதுரு கர்த்தரை காட்டி கொடுத்தான். தூக்கத்தை விரும்பின யோசித்து கர்த்தரை காட்டி கொடுத்தான். தூக்கத்தை விரும்பின பேதுரு கர்த்தரை மறுதளித்தான். தூக்கத்தை விரும்பின சிம்சோன் பாவத்தில் விழுந்தான். தூக்கத்தை விரும்பின எலியா ஊழியம் செய்யாமல் தூங்கினான். தூக்கத்தை விரும்பின அநேகர்கள் தாவீதுகள் பாவத்தில் விழுந்தான். அப்படியாக தூக்கத்தினால் வந்த விளைவு நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படியாக நாம் வாழ்வில் தூக்கம் கூடாது. ரெண்டாவதாக நம்மை திருப்திப்படுத்தக்கூடாதது ரெண்டாவதாக பணம். பிரசங்கி 5:10 வாசிக்கும்போது, பணப்பெரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இது மாயையே. அப்படி நம்ம வாழ்க்கையில் பணம் நம்ம திருப்திப்படுத்தக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தாபனத்துக்கு, கர்த்தர் நமக்கு கொடுத்த தலைமை சபைக்கு நாம் உண்மை இருக்க வேண்டும். தசம்பாகங்களையும் காணிக்கைகளையும் கொடுக்கும்போது நாம் உண்மையாக இருக்க வேண்டும். தெய்வ பிள்ளைகள் நம்ம கொடுக்கிற காணி தசம்பாகத்தில் நாம் உண்மை இருக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது, வாங்குவது பாக்கிலும் கொடுக்கிறது பாக்கியம் என்றார். அப்படியாக நாம் பணத்தினால் நாம் திருப்தி அடையக்கூடாது. நாம் திருப்தி அடைய வேண்டியது எதுவென்றால், சங்கீத புஸ்தகம் 14 வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிக்கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று வாசிக்கிறோம். காலை அவர் சமூகம் நம்ம திருப்திப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நம் வாழ்வில் கர்த்தர் சமூகமே. அப்படியே கர்த்தர் நம்மளை உச்சிதமான கோதுமையால் நம்ம திருப்தியாக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டு நம்மளை திருப்தி ஆசீர்வதிக்கிற ஆண்டு. அப்படியாக ஆண்டவராகிய இயேசு சீமோனை நோக்கி சொல்லும்போது, லூக்கா புஸ்தகம் 22 அதிகாரம் 31 வசனம் வாசிக்கும் பொழுது, பின்னும் கர்த்தர் சீமோனே இதோ கோதுமையை சுளைக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு ஒத்துழைப்பு கேட்டுக்கொண்டான் வாசிக்கிறோம். அப்படியாக கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சத்தால் ஒளியே அதை பலன் கொடுக்க மாட்டாது போல வாசிக்கிறோம். அப்படியாக நாம் சாக வேண்டும். சுலக்கினால் பதர் இருக்கும். பதர் என்பது அழுக்கு, உலக ஆசை செய்கள். நாம் யார் எப்பேற்பட்டோன்றும் நாம் அறிந்து கொள்ள நமக்கு வருகிற சோதனைகளும் உபத்திரமும் மூலமாக நாம் தேவனை அறிய முடியும்.
சொல்லும்போது நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணத்தை நான் கற்றுக்கொள்கிறேன். அப்படியாக சாத்தான் நம்மளுக்கு வருகிற ஒவ்வொரு சோதனைகளும் நாம் ஜெயிக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும், பணத்தில் நாம் உண்மையாக இருக்கணும், தேவனுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும், மனைவிக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும், கணவனுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும், ஜனங்களுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி இந்த ஆண்டு நாம் கர்த்தர் சமூகத்தில் நாம் திருப்தியாக இருக்கும்போது நிச்சயம் இந்த ஆண்டு நம்ம ஒரு திருப்தியாக்க ஆண்டுகளாய் மாறும் என்பது நிச்சயம். அல்லேலூயா. அப்படியாக தேவ சமூகம் நம்ம திருப்தி நம்ம இருக்குமானால் அனுதினமும் கர்த்தரோடு உறவாடுவோம். அல்லேலூயா. உம் சமூகமே என் பாக்கியமே, உன் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட. அப்படியாக நம் வாழ்க்கையில் ஒவ்வொரும் அப்பாவை நோக்கி ஓடுகிற அப்பா கிட்ட நாம் திருப்தி அடைகிற நபர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.